ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்டிஸ்டில் என்னெல்லாம் நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. மாமா வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், எப்படியும் ஒன்று நான் டியூஷனுக்கு அனுப்புறாது என்னோட பொறுப்பு, விட்டு கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து பழனி வீட்டுக்கு வராரு. ஏன்னா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. இல்லைக்கா, மாமா வந்து பக்கத்துலேயே இருந்தார், அதான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. சரவணன் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னதால் தங்கமயில் வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போக இஷ்டம் இல்லை போல். பழனிக்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்களா சித்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்ன போகிற வழி தானே, நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. பரவாயில்லையே, நான் சொன்ன அட்வைஸை கேட்டுகிட்ட போலவே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீ என்னக்கா சொன்ன அப்படின்னு பழனி கேட்க, டெய்லி இந்த மாதிரி கொடுத்து பழக்காதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம்மா, டெய்லிலாம் அப்படி கொடுக்காது, மாப்பிள்ளைக்கு திமிரேறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ணன் வந்து தங்கமயில் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்துட்ருக்காரு. ஆனால் பழனி வரதை பார்த்துட்டு அப்செட் ஆகிடுறாரு. என்னம்மா மணி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைடா அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ வேலை இருக்கா, அதனால தான் என்ன கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னால் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிவிட்டு, ஏன் அவன் பொண்டாட்டி கொண்டாந்து ஊட்டினா தான் சாப்பிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. அதோட பழனி வேலை இருக்குது, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. கிளம்பினோடனே தங்கமயிலுக்கு சரவணன் ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மையில் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவான்னு ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் தங்கமயிலுக்கு இன்னும் கடுப்பாகுது. திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு சேஞ்சை கொடுத்தா எல்லா ஒய்ஃபுக்கும் இப்படி தான் இருக்கும். அவங்க வந்து என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு அப்படின்னு கேட்கவும், கேரியர் தான் இருக்குல்ல, நீங்கள் திறந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. சரி, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோனை வைக்கிறாரு. அடுத்த சீனில் பாண்டியன் உள்ளே வந்தவொடனே இப்போ கோமதி வந்து பரபரப்பாகிடுறாங்க. ஐயோ, இவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, என்ன சண்டை வரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வர பாண்டியன் பேசணுன்னு எங்கே சாப்பிட்டு பேசலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, நீ சொன்னதெல்லாம் நல்லா யோசித்து பார்த்தம்மா, நான் டியூஷன் நான் பர்மிஷன் கொடுத்துட்றேன். ஆனால் 2 கண்டிஷனு, நேரம் கட்ட நேரம் வீட்டுக்கு வரக்கூடாது, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறேன்னு எக்ஸ்ட்ராவாக போய் எடுக்கக்கூடாது, உன் படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நீ ஓகே சொன்னால் நீ டியூஷன் எடுக்கப்போ, மாமா உனக்கு அனுமதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம். ராஜ் வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. அட என்னப்பா, நீ வேறு, நீ படித்து நல்லா வேலைக்கு போனால் எனக்கு சந்தோஷம் தானே, மீனாவோட நீ பெரிய ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்து ராஜி வந்து ரூமில் வந்து ஹாப்பியாக இதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அப்பாடா, நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் ஓவர் அளப்பறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன தான் அம்மா கிட்ட சொல்லி பேசுனாலும் உனக்காக நீ தான் பேசுவேன்னு நினச்சா, அதே மாதிரி நீயே பேசி ஓகேன்னு பர்மிஷன் வாங்கிட்ட, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ராஜியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நம்ம வெயிட் பண்ணலாம். டாட்டா, பாய்.